தூத்துக்குடி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள எஸ் அம்மாபாளையம் ததுக்கனஹள்ளி கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல ஆண்டுகளாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் போதிய அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வருவதாகவும் கூறுகின்றனர். பெரும்பாலானோர் தினக்கூலி வேலை மற்றும் விவசாய கூலி தொழிலையே நம்பி வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு கல்வி, மருத்துவம், போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் கூட எளிதில் கிடைக்காத நிலையில் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக அப்பகுதி மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தங்களது மூதாதையர்கள் தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இடங்கள் தற்போது வரை வனத்துறையின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளதாக கூறுகின்றனர். சுமார் 1000 ஏக்கர் நிலத்தை கடந்த 1980ஆம் ஆண்டில் விவசாயம் செய்வதற்காக சமன்படுத்த முயற்சி மேற்கொண்டதாக பழங்குடியினர் தெரிவிக்கின்றனர். இப்போது அந்த நிலம் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறி அதனை பயன்படுத்தக்கூடாது என்று வனத்துறையினர் தடுத்ததுடன் சுமார் 100 பேரை கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திடீர்னு பாரஸ்ட்காரனுங்க வந்தாங்க. ஒரு 200-300 பேர் வந்தாங்க. சுத்தி வலசி எல்லாம் உக்காத்திட்டாங்க. உக்காத்தி கையெழுத்து கேட்டாங்க. கையெழுத்து போட முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். டிஎஃப் கிட்ட போய் கேளுங்க, கன்சல்டர் கிட்ட கேளுங்கன்னாங்க. அங்க போறதுக்கும் விட மாட்டேங்கிட்டாங்க. எல்லாம் வண்டியில் ஏத்திட்டு போய் அரூர்ல ஸ்டேஷன்ல கொண்டு போய் போட்டாங்க. இதெல்லாம் போலீஸ்காரர் மாதுன்றவங்க காதுல கேட்டுக்கிட்டு இருந்துட்டேன். மஞ்சவாடி கணுவையில கொண்டு போய் பெண்களை பூரா ஒரு பக்கம் 14 பேர்த்த ஒதுக்கி வச்சுட்டு ஆம்பளைங்களை பூரா உக்கார வச்சு பூட்டுக்காலிலே அந்த மாதுன்ற போலீஸ் அப்படி மெரின்னு மெரிக்கிறாங்க. ஆம்பளைங்கள் தான் ரொம்ப வம்பு தும்பு பண்ணிட்டாங்க. இப்படி பல ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மலைவாழ் மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சியில் இருந்தவர்களிடம் பல முறை கோரிக்கை வைத்தும் தங்களது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். மேலும் இதே வனப்பகுதியில் ஏற்கனவே சுமார் 60 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டு உள்ளதாகவும் அதேபோன்று தங்களுக்கும் சட்டப்படி நிலத்தை பயன்படுத்தும் உரிமையுடன் பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ததுக்கனஹள்ளி மலைவாழ் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 850 ஏக்கர் இதுல சர்வே செய்யப்பட்டு ஈடுபட்டு நின்று போச்சு. அந்த இடத்த 300 குடும்பங்களுக்கு ஆளுக்கு 3 ஏக்கரா பிரிச்சு கொடுத்தா நிலமில்ல விவசாயிகள் நிலமே இல்லை. கூலி வேலை, அன்னாடம் கூலி வேலை செஞ்சுதான் நாங்கள் பிழைக்கிறோம். இந்த 300 குடும்பத்துக்கும் இந்த 850 ஏக்கராவை பிரிச்சு கொடுத்தா இப்போ முதல் ஒரு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். மேலும் தங்களது கிராமங்களில் சாலை வசதி, பேருந்து வசதி, மருத்துவ சேவை, குடிநீர், மின் வசதி உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாகவும் மலைவாழ் மக்கள் கூறுகின்றனர். அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழல் நிலவுவதாகவும், மாணவர்கள் கல்விக்காகவும், பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காகவும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே தங்களது நீண்டகால கோரிக்கையை தமிழக அரசு மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலித்து மூதாதையர்கள் பயன்படுத்திய நிலத்திற்கு பட்டா வழங்குவதோடு மலைவாழ் பழங்குடியினர் வாழும் கிராமங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று தமிழக முதல்வருக்கு மலைவாழ் பழங்குடியினர் மக்கள் ஒருமித்த கோரிக்கை விடுத்துள்ளனர்.